ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கம்ஃபர்ட் குக்கிங். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது சிம்பிளாக பண்ணக்கூடிய வேறு ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான். மினி பாதுஷா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் இந்த மெஷரிங் கப்பில் 1.5 கப்பு மைதா எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சுகர், அப்புறமா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 1/4 கப்பு நெய் எடுத்திருக்கேன். அது நெய்யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப இதாகிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஒரு சாஃப்டான பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சு மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அது சைடில் அப்படியே மாற்றி வச்சுருங்க. சைடில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரும்போது 2 ஏலக்காய் தட்டி போட்டு அதையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வரும்போது ரொம்ப இதாக ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம், சும்மா நம்ம இப்படி சுகர் சிரப் எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். எடுத்து அதை மாற்றி வச்சுக்கோங்க. அது ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மூடி வச்சுருந்த நம்ம இந்த பாதுஷா பண்ணுற அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக தட்டி நம்ம கட்டை விரல் வச்சு ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தட்டில் வச்சதுக்கப்புறமா சைடில் நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கும். இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா லைட்டு குட்டி குட்டி பபுள்ஸ் தான் வருது. இந்த மாதிரி தான் இருக்கணும் போடுவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்களா அதுவே மேலே எழுமி வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ப்ரௌனிஷ் கலர் வரும்போது திருப்பி ஒரு 7-8 நிமிஷம் இருக்கட்டும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அது போட்டு எடுக்கிறக்குள்ளேயுமே சுகர் சிரப் ஒரு மிதமான சூட்டில் இருக்கும். அதில் நம்ம போட்டு டிப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இந்த பக்கம் 10 நிமிஷம் அந்த பக்கம் போட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய மினி பாதுஷா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.